ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் தான் பார்க்க போகிறோம். ப்ரிப்போசிஷன்ஸு. ப்ரிப்போசிஷன்னா எப்படின்னா, அது வந்து எப்போவுமே வந்து நான் ஆல்ரெடி 2-3 வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். ப்ரிப்போசிஷன் வந்து எப்பவுமே நவுனுக்கு முன்னாடி தான் வரும். ஸோ நான் அது தமிழில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இடைநிலைச்சொல் அல்லது முன்னிலைச்சொல் என்று கூறுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். முன்னிலைச்சொல் அப்படின்னா ப்ரிப்போசிஷன் ப்ளஸ் நவுன். நவுனுக்கு முன்னாடி ப்ரிப்போசிஷன் வரும். இடைநிலைச்சொல் அப்படின்னா அது வந்து ப்ரிப்போசிஷன். ஓகேங்களா? ப்ரிப்போசிஷன் ப்ளஸ் ப்ரொனவுன். ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் நவுன்னா பெயர்ச்சொல். பஸ், கார், அந்த மாதிரி பெயர் இருக்குது எல்லாமே வந்து நவுன் தான். ஓகேங்களா? சரி, நம்ம வந்து லிஸ்ட் ஆஃப் த ப்ரிப்போசிஷன் பார்க்கலாம். ப்ரிப்போசிஷன் எப்போதுமே ஒரு நவுனுக்கு முன்னாடி தான் வரும். ப்ரிப்போசிஷன் வந்து ஆன், இட், அட், அண்டர், பிலோ, அபோவ், ஓவர், பெட்வீன், டு. ஸோ நிறைய ப்ரிப்போசிஷன்ஸ் வந்து நம்ம வச்சுருக்கோம். ஸோ அதில் வந்து நான் சில எக்ஸாம்பிள் தான் உங்களுக்காக கொடுத்துருக்கேன். அதில் தமிழ் மீனிங்கும் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஆனுனா மீது, இன்னுனா உள்ளே, ஓகேங்களா? அட்டுனா அருகில், அண்டர்னா கீழே, பிலோ அப்படின்னா கீழே. ஓகேங்களா? சேம் தான், டிஃப்ரெண்ட். அதோட மீனிங்ஸ் வந்து வேறு மாதிரியாக இருக்கும். அபோவ்னா மேலாக, ஓவர்னா மேலே, பெட்வீன் அப்படின்னா ஒரு 2 ஆப்ஜெக்ட் இருக்கும், அதுக்கு சென்ட்ரா. ஓகேங்களா? அங்கே சொல்கிறப்ப நம்ம பெட்வீன் யூஸ் பண்ணோம். அடுத்தது வந்து டூ அப்படின்னா நோக்கி. அதோட எண்டில் வந்து இக்குன்னு முடியும். ஓகேங்களா? அதோட சென்டென்ஸ் நான் பார்க்குறப்போ உங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான் நான் ஒன் மோர் டைம் நான் ரிப்பீட் பண்ணுறேன். இதுதான் ப்ரிப்போஷனல் லிஸ்ட்டு. ப்ரிப்போஷன் வந்து எப்பவுமே வந்து நவுனுக்கு முன்னாடி தான் வரும். நல்லா பை ஹார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நவுன், ப்ரொனவுன் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ஓகேங்களா? மீ, ஹிம்மு, ஹெர்ரு, இட்டு, தெம்மு. ஓகேங்களா? அதுதான் ப்ரொனவுன்ஸு. அதுக்கு முன்னாடியும் ப்ரிப்போஷன் வரும். ஓகேங்களா? இதுதான் வந்து ப்ரிப்போஷனை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கான கண்டிஷன். ஓகேங்களா? நம்ம ஒரு விஷயத்த காதில் வாங்குறப்போ கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக மைண்டுக்கு ஏறிடும். ஸோ இதுவும் வந்து ஒன் ஆஃப் த ட்ரிக்ஸ் தான். ஓகேங்களா? நம்ம எழுதி போட்டு அதை பார்த்து நம்ம இது பண்ணுறத விட நம்ம காதில் கேட்குறப்போ ஸ்ட்ரைட்டாக வந்து மைண்டுக்கு போயிடும். அதனால் நான் சொல்ல நல்லா வந்து லிசன் பண்ணுங்கள். ஓகேங்களா? அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக மறக்கவும் மறக்காது. கான்செப்ட் தான் நம்ம முக்கியம் ஃபஸ்ட்டு. அதில் வந்து ப்ரிப்போசிஷனாகவே உங்களுக்கு வந்து நவுனுக்கும் ப்ரொனவுனுக்கும் முன்னாடி தான் வரணும். இதுதான் கம்பல்சரியான ரூல்ஸ். ஓகேங்களா? நவுன்ன்றது ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். பேர் இருக்குது. நீங்கள் எல்லா பொருளுமே, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளுமே நவுனு தான். கல், மண், பஸ்ஸு, பிளேஸு எல்லாமே வந்து நவுனு தான். ஓகேங்களா? அதை மறக்கவே கூடாது. எப்போ இருந்தாலும் அதை உங்களுக்கு ஞாபகத்தில் இருந்துக்கினே இருக்கணும். சரி, ஓகேங்களா? இதுதான் ப்ரிப்போசிஷன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து அதை லிஸ்ட்டு பார்க்கலாம். நான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு எது எடுக்க போகிறேன் அப்படின்னா அபோவ், ஓவர், பிலோ, அண்டர். ஓகேங்களா? இதில் வந்து நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்கும். மேலே அபோவ்னா மேலே தான், ஓவர்னா மேலே தான். ஓகேங்களா? எதுக்கு எதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்மளுக்கு நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்கும். ஓகேங்களா? அதுக்காக தான் நான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் என்னோடய வியூவர்ஸ்க்காக. நெக்ஸ்ட்டு பிலோ வேணும் கீழே தான், அண்டர்னாலும் கீழே தான். ஓகேங்களா? அது ரெண்டும் எப்படி நம்ம வந்து இது பண்ண போகிறோம்னு நம்ம 1 by 1 பார்க்கலாம். சரி, வாங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம். இதில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அபோவ். ஓகேங்களா? நான் 4 சூஸ் பண்ணியிருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு ப்ரிப்போசிஷன் வந்து அபோவோட தமிழ் மீனிங் எப்படி வரும்னா மேலே அல்லது மேல் பகுதி அப்படின்னு வரும். நான் தமிழில் வந்து அதோட டெஃபினேஷன் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஒரு பொருளோட ஒரு இடத்திற்கு மேலே அல்லது மேல் பகுதியில் வித்தவுட் கான்டாக்ட் டு சர்ஃபேஸ். எந்த ஒரு கான்டாக்டும் இல்லாமல் மேலே இருக்கும் பார்த்தீங்களா? அங்கே வந்து நம்ம அபோவ் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இதுதான், ஒரு பொருள் வந்து ஒரு இடத்திற்கு மேலே அல்லது மேல் பகுதியில் வித்தவுட் கான்டாக்ட் டு சர்ஃபேஸ். அதை தொங்கிக்கின்னு இருக்கும்னு சொல்லும் பார்த்தீங்களா? அது மேலே இருக்கு பாரு அப்படின்னு சொல்லும் பார்த்துச்சிங்களா? அந்தமாரி இடத்துல நம்ம அபோவ் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? கான்செப்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. தேர் இஸ் நாட் டச்சிங் த சர்ஃபேஸ். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இதுதான் கான்செப்ட்டு. நம்ம எக்ஸாம்பிள் பார்க்குறப்போ உங்களுக்கு நல்லா டீட்டெயிலாகவும் கிளியராகவும் புரியும். ஓகேங்களா? அபோவ்ன்றது வந்து எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஒரு பொருள் வந்து மேலே இருந்து தொங்கிக்கின்னு இருக்குது, மேலே இருக்குது பாரு அப்படின்னு சொல்லும் பார்த்தீங்களா? அங்கே தான். அங்கே வந்து நம்ம வந்து இப்போ அபோவ் யூஸ் பண்ணோம். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் பாருங்கள். த பிக்சர் கதவிற்கு மேலே தொங்க விடப்பட்டிருக்கிறது சொல்லுவோம் பார்த்தீங்களா? அந்த ஃபோட்டோ எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் அது கதவுக்கு மேலே இருக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அந்த இடத்துல நம்ம வந்து சொல்லணும் த பிக்சர் இஸ் ஹங்கு. ஓகேங்களா? ஹங்குனா தொங்க, ஹேங்கு, HANG. ஓகே, HANG அண்டு ஹேங்கு. அதோட தேர்ட் ஃபார்ம் ஹங்கு. ஓகேங்களா? அபவ் த டோர். ஓகே, த பிக்சர் இஸ் ஹேங் அபவ் த டோர். டோர் மேலே தொங்கிக்கின்னு இருக்குது பாரு அப்படின்னு சொல்கிற இடத்துல தான் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஆனால் அது வந்து செவுத்தில் இருக்குன்னு நம்ம சொல்லக்கூடாது. ஓகேங்களா? அங்கே வந்து ஆன் ப்ரொபோஷன் யூஸ் பண்ணணும். நம்ம வந்து அந்த பிக்சர் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அந்த பிக்சர் வந்து கதவுக்கு மேலே இருக்குது பாரு அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா கான்செப்ட்டு? அந்த பிக்சர்
கதுக்கு மேலே இருக்கு பாரு அப்படின்னு சொல்கிற இடத்துல தான் நம்ம வந்து அபோவ் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஆனால் அந்த பிக்சர் வந்து செவுத்தில் தான் இருக்கும். ஆனால் நம்ம செவுத்தை மென்ஷன் பண்ணல இங்கே. அந்த பிக்சர் யாரானா உங்ககிட்ட கேட்குறாங்க, அந்த பிக்சர் எங்கே இருக்குன்னா அந்த பிக்சர் வந்து கதுக்கு மேலே இருக்கு பாரு அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அங்கே யூஸ் பண்ணுறோம். செகண்ட் ஒன் பார்க்கலாம். பெட்டுக்கு மேலே அந்த ஃபேன் தொங்க விடப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா? ஃபேன் நம்ம வீட்டில் ஓடும் பார்த்தீங்களா ஃபேன், அதுதான். ஆனால் அது நம்ம ஃபேன் எப்படி சொல்லுவோன்னா ஃபேன் வந்து சீலிங்கில் இருக்குது பாரு அப்படின்னு தான் சொல்லுவோம். ஓகேங்களா? ஆனால் ஓகேங்களா, சீலிங்னு மென்ஷன் பண்ணால் அங்கே நம்ம வந்து போட்டு போல்ட் நைட்டெல்லாம் போய் டைட் பண்ணி வச்சுருப்போம். ஆனால் அது நம்ம இங்கே சொல்லலை. நம்ம என்ன சொல்கிறோன்னா ஃபேன் எங்கே இருக்குன்னா ஃபேன் வந்து பெட்டுக்கு மேலே தான் இருக்குது ஃபேன். கரெக்டாக? ஃபேன் வந்து பெட்டுக்கு மேலே தொங்கிக்கின்னு இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஃபேன் வந்து மேலே இருக்குது பாரு அப்படின்னு சொல்கிறப்போ த ஃபேன் வாஸ் ஹங் அபோவ் த பெட். கான்செப்ட் புரியுதுங்களா? எங்கே இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம், அவ்வளோதான். எங்கே இருக்குன்னா மேலே இருக்குது அப்படின்னு சொல்கிறதுல நம்ம அபோவ் யூஸ் பண்ணணும். இதுதான் கான்செப்ட்டு. அபோவ்ன்றது வந்து எங்கன்னா எந்த ஒரு டச்சும் இருக்காது, அப்படியே தொங்கிக்கின்னு இருக்கலாம், இல்லை மேலே இருக்கலாம், ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு மேலே இருக்கும். அதுதான் கான்செப்ட். ஓகேங்களா? மறக்கக்கூடாது. த ஃபேன் வாஸ் ஹங் அபோவ் த பெட். ஓகேங்களா? கான்செப்ட் புரியுன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரி, தேர்ட் ஒன் பார்க்கலாம். அந்த பிக்சர் பெட்டுக்கு மேலே இருக்கிறது. ஓகேங்களா? அந்த பிக்சர் பெட்டுக்கு மேலே இருக்கிறது. அது வந்து செவுத்துலேயும் ஒட்டி இருக்கலாம், எங்கன்னா இருக்கலாம். நம்ம இங்கே செவுரெல்லாம் மென்ஷன் பண்ணல. நம்ம என்ன சொல்லியிருக்கோன்னா த பிக்சர் இஸ் அபவ் த பெட். ஓகேங்களா? நீ போய் பாரு, அந்த பிக்சர் வந்து பெட்டுக்கு மேலே இருக்கும், அந்த ஃபோட்டோ வந்து பெட்டுக்கு மேலே இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? அந்த இடத்துல நம்ம பெட்டுக்கு மேலேனா பெட்டுக்கு மேலே வச்சுருப்போம் நம்ம சொல்லக்கூடாது. பெட்டுக்கு மேலே எந்த ஒரு டச்சும் இல்லாமல் செவுத்தில் இருக்கலாம், செவுத்தில் தான் இருக்கும். ஆனால் நம்ம வந்து செவுத்தை மென்ஷன் பண்ண மாட்டோம். அந்த பிக்சர் வந்து பெட்டுக்கு மேலே இருக்குது, போய் பாரு அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அந்த இடத்துல நம்ம வந்து அபோவ் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? எந்த ஒரு கான்டாக்டும் சர்ஃபேஸ் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? தரைக்கும் இருக்கக்கூடாது, செவத்துக்கும் இருக்கக்கூடாது. நம்ம எதனா ஒன்று டிபெண்ட் பண்ணி சொல்லணும். நம்மளோட எய்ம் வந்து ஒரு பிக்சரை பற்றி சொல்கிறோன்னா அந்த பிக்சர் எங்கே இருக்குன்னா அதுக்கான சப்டைட்டில் ஒன்று வச்சு சொல்லணும். ஓகேங்களா? இதுதான் கான்செப்ட். அபோவ்க்கு வந்து அப்படி தான் சொல்லணும். மற்றபடி வேறு எந்த ஒரு அடிஷ்னலாக நம்ம எதுவுமே வந்து யோசிக்கவும் தேவையில்லை. ஓகேங்களா? இதுதான் சிம்பிள் கான்செப்ட்டு. நம்ம ஃபோர்த் ஒன் பார்த்தா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். இன்னும் ஃபோர்த் ஒன் வந்து அது எனக்கு மேலே இருக்கிறது. இது புரியுது பார்த்தீங்களா? அது எனக்கு மேலே இருக்கிறது. எனக்கு மேலே எதனா இருக்கலாம், அது வந்து என்னை வந்து டச் பண்ணல அப்படின்னா இட் இஸ், அது இருக்கிறது அபோவ் மீ, எனக்கு மேலே இருக்கிறது. ஓகேங்களா? எனக்கு மேலே வந்து ஃபேன் இருக்கலாம், எது வேணா இருக்கலாம், ஃபேனு, லைட்டு, எது வேணா இருக்கலாம். அது லைட் எங்கே இருக்குன்னா எனக்கு மேலே இருக்குது. நான் நிற்கிறேன், லைட்டுக்கு பக்கத்தில் போய் நான் நிற்கிறேன். நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, லைட் எங்கே இருக்குன்னா எனக்கு மேலே இருக்குது பாரு அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி இடத்துல நம்ம அபோவ் யூஸ் பண்ணணும். கான்செப்ட் புரியுதுங்களா? சிம்பிள் கான்செப்டே, உங்களுக்கு கன்ஃபியூஷனே வரக்கூடாது. இதுக்கப்புறம் அபோவ் பற்றி அபோவ் அப்படின்னு நீங்கள் யூஸ் பண்ணிங்களன்னா எதனா வந்து டிபெண்ட் பண்ணி தான் சொல்லணும். ஓகேங்களா? இதுதான் கான்செப்ட். அபோவ் வந்து எந்த ஒரு டைரக்ட் கான்டாக்டும் வந்து சர்ஃபேஸில் இருக்கக்கூடாது. மேலே இருக்கிறது அப்படின்னு மென்ஷன் பண்ணி சொல்கிற இடத்துல நம்ம வந்து அபோவ் யூஸ் பண்ணணும். இந்த ஃபேன் வந்து மேலே இருக்கிறது. ஓகேங்களா? இந்த ஃபேன் வந்து பெட்டுக்கு மேலே இருக்கிறது. இந்த ஃபோட்டோ வந்து பெட்டுக்கு மேலே இருக்கிறது. ஓகேங்களா? அப்படி சொல்லணும். சிம்பிள் கான்செப்ட்டு, மறக்கக்கூடாது. இதுக்கப்புறம் இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் இதை பற்றி நீங்கள் சுத்தமாக மறக்கவே கூடாது. ஃபிஃப்த் ஒன் பார்க்கலாம். இது வந்து நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க் தரலான்னு நினைக்கிறேன். ஃபிஃப்த் ஒன் வந்து அவன் எனக்கு மேலே இருக்கிறான். இது எப்படி நீங்கள் சொல்லுவேன்னு எனக்கு சொல்லுங்கள். ஓகேங்களா? அவங்க நம்ம கீழே நின்று நிற்போம், மேலே ஒருத்தர் வேலை செஞ்சு நிற்பாங்க. அவன் எனக்கு மேலே தான் இருக்கான் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அது எப்படி அபோவ் வச்சு யூஸ் பண்ணலான்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ப்ரிப்பரேஷன் வந்து ஓவரும் மேலே தான் சொல்லுவோம். அது எப்படி சொல்லணும்னா, அது தமிழ் டெஃபினேஷன் கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஒரு பொருள் ஒரு இடத்திற்கு மேலே அல்லது ஒரு மனிதனுக்கு மேலே இயக்கத்தில் இருக்கும் பொழுது அங்கே ஓவர் யூஸ் செய்ய வேண்டும். ஓகேங்களா? எ மோஷன் வில் ஹேப்பன் ஓவர் த ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? ஆப்ஜெக்ட்ன்றது ஒரு திங்ஸாக இருக்கலாம், ஒரு ஹியூமன் பீயிங்காக இருக்கலாம், யாரானா இருக்கலாம். அவங்களுக்கு மேலே ஒரு பொருள் இயக்கத்தில் இருக்கும் பொழுது நம்ம வந்து ஓவர் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? கான்செப்ட் புரியுதா? ஓவர் அப்படின்னா மேலே தான் இருக்கும், நம்மளுக்கு மேலே இருக்கலாம், ஒரு பொருளுக்கு மேலே இருக்கலாம், அங்கே வந்து அது வந்து இயக்கத்தில் இருக்கும். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் உனக்கு மேலே ஒரு காக்கா பறந்துக்குன்னு இருக்குது அப்படின்னா அதை நீ எப்படி சொல்லணும்னா, அங்கே பாரு காக்கா பறந்துன்னு இருக்குது, மேலே பறந்துன்னு இருக்குன்றதுல நம்ம ஓவர் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அபோவும் மேலே தான், ஓவரும் மேலே தான். டிஃப்ரெண்ட் புரியுதுங்களா? ஒரு பொருள் வந்து நம்மளுக்கு ஒரு அப்பர் சுச்சுவேஷனில் அது வந்து ஒரு மோஷனில் இருக்கும். ஓகேங்களா? அங்கே வந்து நம்ம ஓவர் யூஸ் பண்ணணும். இதுதான் கான்செப்ட். ஓவரோட தமிழ் மீனிங் புரியுதா பாருங்கள். அதனால் தமிழில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? நம்ம அதை கை நீட்டி பேசுகிறப்போ அது வந்து மேலே இயக்கத்தில் இருக்கும். நம்ம வந்து எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன்று வந்து பாருங்கள்.
ஒரு பறவை எனக்கு மேலே பறந்து கொண்டிருக்கிறது சொல்லுவோம் பார்த்தீங்களா, அங்கே வந்து தான் நம்ம ஓவர் யூஸ் பண்ணணும். அங்கே பாரு மேலே, ஓகேங்களா, ஏ பேர்ட் இஸ் ஃப்ளையிங் ஓவர் மீ, எனக்கு மேலே. இங்கே மேலே போட்டிருக்கேன் பாருங்கள், ஓவர் ப்ளஸ் நவுன் ஆர் ப்ரொனவுன். இங்கே மீ வந்து ப்ரொனவுன், ஓகேங்களா. ஏ பேர்ட் இஸ் ஃப்ளையிங் ஓவர் மீ. அங்கே பாரு மேலே வந்து அந்த ஒரு பறவை பறந்து கொண்டிருக்கிறது பாரு அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அங்கே வந்து தான் நம்ம வந்து ஓவர் யூஸ் பண்ணணும், ஓகேங்களா. ஓவர் யூஸ் பண்ணுற இடத்துல அது வந்து ஏக்கத்தில் இருக்கும், அங்கே வந்து நம்ம ஓவர் யூஸ் பண்ணணும். அபோவ் வந்து எந்த ஒரு டைரக்ட் கான்டாக்ட் டச்சும் இல்லாமல் இருக்கும். இதுதான் வந்து மேலே நம்ம சொல்கிற இடத்துல எல்லாம் வந்து இந்த ஓவர் அபோவ் அதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நம்ம வந்து பேசணும், ஓகேங்களா. நம்ம செகண்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நல்லா டிஃபார்ம் புரியும். ஸோ ஒன் மோர் டைம் நான் ரிப்பீட் பண்ணுறேன். ஏ பேர்ட் இஸ் ஃப்ளையிங் ஓவர் மீ, ஓகேங்களா. இதுதான் கான்செப்ட், மறக்கக்கூடாது. செகண்ட் ஒன் பாருங்கள், ஒரு விமானம் ஆற்றின் மேலே பறந்து கொண்டு இருந்தது, ஓகேங்களா. பாஸ்ட்டில் சொல்கிறோம், ஒரு விமானம் ஆற்றின் மேலே பறந்து கொண்டு இருந்தது, ஓகேங்களா. அங்கே அந்த ஆற்று அப்படின்றது தான், ரிவர் தான் வந்து இங்கே என்னதுன்னா ஆப்ஜெக்ட், ஓகேங்களா. ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ஒரு பொருள் வந்து இயக்கத்தில் இருந்தது, அதுனா அங்கே வந்து நம்ம ஓவர் யூஸ் பண்ணோம். ஏ பிளேன் வாஸ் ஃப்ளையிங் ஓவர் த ரிவர், ஓகேங்களா. புரியுதா பாருங்கள், ஏ பிளேன் வாஸ் ஃப்ளையிங், ஓகேங்களா. இது வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ஓகேங்களா. ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது வந்து நான் டென்ஸ் எடுக்கிறப்போ உங்களுக்கு ஈஸியாக சொல்லி தந்துடுவேன். ஓவர் த ரிவர், ஓகேங்களா. புரியுதுங்களா. ஒரு விமானம் ஆற்றின் மேலே பறந்து கொண்டிருந்தது, ஓகேங்களா. புரியும்னு நினைக்கிறேன். மேலே ஒரு ஒரு பொருள் வந்து மேலே வந்து இயக்கத்தில் இருக்குது அப்படின்றப்போ நம்ம வந்து ஓவர் யூஸ் பண்ணணும், சரிங்களா. இதுதான் கான்செப்ட். மேலே வந்து ஒரு பட்டாம்பூச்சி பறக்குது, உனக்கு மேலே ஒரு பட்டாம்பூச்சி பறக்குது அப்படின்னு சொன்னாலும் ஓகே தான். பட்டர்ஃப்ளை ஃப்ளைஸ் ஓவர் யூ, ஓகேங்களா. எப்படின்னாலும் சொல்லிக்கலாம். ஆனால் அந்த இடத்துல வந்து அபோவ் யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா அபோவ் வந்து வேறு, அது வந்து ஃபிக்ஸடாக ஒரே இடத்துல இருக்கும், அதுதான் கான்செப்ட். தேர்ட் ஒன் பாருங்கள், ஒரு பூனை டேபிளை தாண்டி குதித்தது, ஓகேங்களா. டேபிள் தான் அங்கே ஆப்ஜெக்ட், அதுக்கு மேலே ஒரு பொருள் வந்து இயக்கத்தில் இருக்குது, அங்கே வந்து நம்ம இதை வந்து சொல்லணும் ஓவர். அதனால தான் இந்த ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்காக வச்சுருக்கேன். என் கேட் இஸ் ஜம்பிங், ஓகேங்களா. ஜம்ப் பண்ணுது ஓவர் த டேபிள், டேபிளுக்கு மேலே ஒரு பொருள் வந்து இயக்கத்தில் இருக்குது அப்படின்னா நம்ம அங்கே வந்து ஓவர் யூஸ் பண்ணணும். மேலே அப்படின்ற இடத்துல ஓவரா அபோவா, அதுதான் நம்ம யூஸ் பண்ணுறதை பற்றி தான் பார்க்குறோம், ஓகேங்களா. மேலே இந்த ரெண்டு தான் இருக்குது, மேலே அப்படின்னு சொல்கிறதுல இந்த ரெண்டு தான் இருக்குது. அப் டவுன் அது வேறு, நம்ம சொல்கிறப்போ ஓவர் அபோவ் யூஸ் பண்ணுறதுல நம்மளுக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருந்தது, ஓகேங்களா. அதுக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இதை பற்றி உங்களுக்கு டவுட்டே வராது, 100% நல்லா ப்ரூவ் பண்ண முடியும், ஓகேங்களா. புரியுதுங்களா. ஒரு பூனை டேபிளை தாண்டி குதித்தது அப்படின்னா கேட் இஸ் ஜம்பிங் ஓவர் த டேபிள், ஓகே. ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். இது வரைக்கும் நான் சொல்கிறது எல்லாமே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். எது இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்ல நீங்கள் அப்படியே டைப் பண்ணினே வாங்க கமெண்ட்டில், அப்போ தான் உங்களுக்கும் ஈஸியாக பை ஹார்ட் ஆகும். 4வது பாருங்கள், அவள் ஒரு பேப்பரை தூக்கி போட்டால் அந்த பேப்பர் எனக்கு மேலே பறந்தது. அங்கே நம்ம பேப்பரை போடும் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த பேப்பர் வந்து நம்ம தலை மேலே தாண்டி போவோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து நீ போட்டால் அது என்னை தாண்டி போயிடுச்சு, என் மேலே பறந்து போயிடுச்சுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணோம். அப்படின்னா ஷீ த்ரோன் எ பேப்பர், ஓகேங்களா. இங்கே வந்து பாஸ்ட் டென்ஸில் சொல்கிறோம், எ பேப்பர், த பேப்பர் ஃப்ளியூ ஓவர் மீ, ஓகேங்களா. ஷீ த்ரோன் எ பேப்பர், த பேப்பர் ஃப்ளூ ஓவர் மீ, ஓகேங்களா. அவள் பேப்பரை தூக்கி போட்டால் அந்த பேப்பர் எனக்கு மேலே பறந்து சென்றது, இதுதான் இதோட அர்த்தம், ஓகேங்களா. நம்மளுக்கு மேலே ஒரு பொருள் இயக்கத்தில் இருக்குது அப்படின்னா அங்கே வந்து ஓவர் யூஸ் பண்ணணும். இது வந்து பேசிக்ன்றதுனால நான் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் கான்செப்ட்ன்றதுனால இது நம்ம வந்து டே பை டேயில் நம்ம கண்டிப்பாக இந்த ஒரு சென்டென்ஸ் நம்ம எப்படி இருந்தாலும் பேசிடுவோம், ஓகேங்களா. நீ அங்கே வந்து தூக்கி போட்டால் அது என்னை தாண்டி போயிடுச்சு அப்படின்னு, எனக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா இந்த சென்டென்ஸ் நம்ம சொல்லணும், ஓகேங்களா. எந்த ஒரு ஆப்ஜெக்ட் நம்மளுக்கு மேலே போதோ அங்கே வந்து நம்ம ஓவர் வச்சு பேசணும், அவ்வளோதான், ஓகேங்களா. சிம்பிள். 5th ஒன் வந்து அவன் பந்தை தூக்கி வீசினான், அந்த பந்து எனக்கு மேலே சென்றது. கிரிக்கெட் விளையாடுவோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல பால் தூக்கி அடிப்பாங்க, அது வந்து எனக்கு மேலேயும் அப்படியே பறந்து போச்சு அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணோம். இதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கான பெஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். இதுக்கப்புறம் நம்ம வந்து எந்த ஒரு எக்ஸாமும் போய் எழுத போகிறதில்ல, நம்மளோட மோட்டிவேஷன் எல்லாமே வந்து பேசணும், ஓகேங்களா. இல்லை மெசேஜ் பண்ணணும், இல்லை சிஸ்டத்தில் வந்து ஒர்க் பண்ணணும். அது இப்போ என்ன பண்ண அந்தமாரி இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம வந்து கமெண்ட் டைப் பண்ணோம்னா ப்ராக்டிக்ஸ் வந்துடும். சரி, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ப்ரிப்போசிஷன் பார்க்கலாம். இது வந்து அண்டர்னால் கீழே, எல்லாருக்கும் தெரியும். அதோட டெஃபினேஷன் எப்படி ஒன்று பார்த்தீங்கன்னா, தமிழில் ஒரு பொருளானது ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு கீழே இருப்பது
அண்டர் ஆகும். ஓகேங்களா, அண்டர் அப்படின்னா ரொம்ப லோயரு, அது வந்து ஒரு பொருளுக்கு கீழே இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல நம்ம வந்து அண்டர் யூஸ் பண்ணணும். கான்செப்ட் புரியுதான் பாருங்கள். ஒரு பொருளானது ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு கீழே இருப்பது அண்டர். ஓகேங்களா, அங்கே தான் வந்து நம்ம அண்டர் யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள் பார்க்குறப்ப உங்களுக்கு நல்லா புரியும். ஆனால் அண்டர் அப்படின்னா கீழே, அந்த ஒரு கான்செப்ட் மட்டும் மறக்காதீங்க. ஓகேங்களா, ஒரு பொருளானது ஆப்ஜெக்ட்டுக்கு கீழே இருப்பது. ஆப்ஜெக்ட்னா ஒரு பெட்டு, ஒரு சேரு, எது வேணா இருக்கலாம், அதுக்கு கீழே இருக்கும் பார்த்தீங்களா, அதை மென்ஷன் பண்ணி சொல்கிறப்போ நம்ம வந்து அண்டர் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, இதுதான் கான்செப்ட்டு. நம்ம வந்து எக்ஸாம்பிள் வந்து 1 பை 1 பார்த்தோம்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகேங்களா, இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா ஃபஸ்ட்டு அபோவ் பார்த்துருக்கோம், அதுக்கப்புறம் ஓவர் பார்த்துருக்கோம். ஓகேங்களா, அதுக்கான டிஃப்ரெண்ட் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். எக்ஸாம்பிள் பாருங்கள். ஒரு சிறிய பெட்டி கட்டிலுக்கு கீழே வைக்கப்பட்டுள்ளன. ஓகேங்களா, ப்ரெசண்டில் சொல்கிறோம். ஒரு சிறிய பெட்டி கட்டிலுக்கு கீழே வைக்கப்பட்டுள்ளன. அது எப்படி சொல்லுவோன்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு அப்படியே பார்க்கலாம் பாருங்கள். ஒரு சிறிய பெட்டி கட்டிலுக்கு கீழே வைக்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. எ ஸ்மால் பாக்ஸ் இஸ் கெப்ட் அண்டர் த பெட். ஓகேங்களா, பெட்டுக்கு கீழே இருக்கும். ஓகேங்களா, ஒரு பொருளானது அதுக்கு மேலே ஒரு கவர் பண்ணியிருக்க மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அந்த இடத்துல நம்ம அண்டர் யூஸ் பண்ணணும். ஒளிச்சு வச்சுருப்போம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அங்கே தான் நம்ம வந்து அண்டர் யூஸ் பண்ணணும். இதுதான் வந்து பேசிக்காக தமிழில் சொல்லணும்னா ஒளிச்சு வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி மறைச்சி வைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் நம்ம வந்து அண்டர் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, ஒரு பொருள் வந்து ஒரு திங்ஸ் கீழே ஒளித்து வைக்கிறது, அப்புறம் ஒரு பெட்டு கீழே ஒளிச்சு வைக்கிறது, இந்த மாதிரிலாம் இருக்கிறப்போ தான் நம்ம வந்து அண்டர் யூஸ் பண்ணணும். ஒன் மோர் டைம் நான் ரிப்பீட் பண்ணுறேன். ஒரு சிறிய பெட்டி கட்டிலுக்கு கீழே வைக்கப்பட்டுள்ளன. ஏ ஸ்மால் பாக்ஸ் இஸ் கெப்ட் அண்டர் த பெட். ஓகேங்களா, த ஸ்மால் பாக்ஸ் அப்படின்னா அந்த ஸ்மால் பாக்ஸ் வந்து இஸ்னா இருக்கிறது. சேம். செகண்ட் ஒன் பாருங்கள். ஒரு பூனை பெஞ்சுக்கு கீழே ஒளிந்து கொண்டிருக்கிறது. ஓகேங்களா, இப்போ கான்செப்ட் புரியுதுங்களா, அதுக்காக தான் நான் வச்சுருக்கேன் இந்த எக்ஸாம்பிள். ஒரு பூனை பெஞ்சுக்கு கீழே ஒளிந்து கொண்டிருக்கிறது. இதை எப்படி சொல்லணும்னா, எ கேட் வாஸ் ஹைடிங். ஓகேங்களா, பாஸ்ட்டில் சொல்கிறது எ கேட் வாஸ் ஹைடிங் அண்டர் த பெஞ்ச். ஓகேங்களா, பெஞ்சு கீழே ஒளிஞ்சிக்கின்னு இருக்குன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா நம்ம வீட்லையெல்லாம், அந்த மாதிரி சொல்கிறப்போ நம்ம இந்த மாதிரி சென்டென்ஸ் வந்து யூஸ் பண்ணோம். த பூனை பெஞ்சுக்கு கீழே ஒளிந்து கொண்டிருந்தது. ஓகேங்களா, எ கேட் வாஸ் ஹைடிங் அண்டர் த பெஞ்ச். ஓகேவா, எ கேட் வாஸ் ஹைடிங் அண்டர் த பெஞ்ச். ஓகேங்களா, புரியுதுங்களா கான்செப்ட்டு? இதுதான், ஒரு பொருள் வந்து ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு கீழே மறைஞ்சின்னு இருக்கும். ஓகேங்களா, அந்த மாதிரி இருக்கிற இடத்துல நம்ம அண்டர் யூஸ் பண்ணணும். இதுதான் கான்செப்ட்டு, மறக்கவே கூடாது. இதுக்கப்புறம் இதை பற்றின டவுட் உங்களுக்கு வரவே கூடாது. அண்டர் அப்படின்னா ஒரு பொருளுக்கு கீழே மறைஞ்சிக்கின்னு இருக்கும், அதை பற்றி பேசுகிறப்போ நம்ம வந்து அண்டர் யூஸ் பண்ணணும். இதுதான் சிம்பிள் கான்செப்ட்டு. ஓகேங்களா, ஒன் மட்டும் நான் ரிப்பீட் பண்ணுறேன். ஒரு பூனை பெஞ்சுக்கு கீழே ஒளிந்து இருந்தது. எ கேட் வாஸ் ஹைடிங் அண்டர் த பெஞ்ச். ஓகே, தேர்ட் ஒன் பார்க்கலாம். என்னுடைய மொபைல் தலையணைக்கு அடியில் வைக்கப்பட்டிருந்தது. பாஸ்டில் சொல்கிறோம். என்னுடைய மொபைல் தலையணைக்கு அடியில் வைக்கப்பட்டு இருந்தது. தலைக்கான கீழே வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கிற இடத்துல நம்ம இது மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா, இது வந்து நான் டே பை டே கான்வர்சேஷனில் உங்களுக்கு இதுக்கப்புறம் இந்த சென்டென்ஸ் மறக்கவே கூடாதுன்றதுக்காக தான் இந்தமாதிரி சென்டென்ஸ் எல்லாம் நான் எக்ஸாம்பிளாக தரேன். மை மொபைல் வாஸ் கெப்ட் அண்டர் த பிலோ. ஓகேங்களா, தலைக்காணி கீழே வந்து என்னோடய மொபைல் வச்சுருக்காங்க. நைட் டைம்லலாம் நம்ம வைப்போம் பார்த்தீங்களா, அந்தமாரி இடத்துலலாம் வந்து நம்ம வைக்கிறப்போ அதை வந்து இங்கிலீஷில் எப்படி சொல்லணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் சொல்லுவோம். நம்ம அப்படியே வீட்லேயே சொல்லி ப்ராக்டிக்ஸ் பண்ணணும். ஓகேங்களா, மை மொபைல் வாஸ் கெப்ட் அண்டர் த பிலோ. ஓகே, உண்மையாக நான் ரிப்பீட் பண்ணுறேன். என்னுடைய மொபைல் தலையணைக்கு அடியில் வைக்கப்பட்டிருந்தது. ஓகேங்களா, த மொபைல் வாஸ் கெப்ட் அண்டர் த பிலோ. ஓகே, மறைச்சி வைக்கிறது, ஒரு பொருளுக்கு கீழே இருக்கிறது, அப்படியெல்லாம் சொல்கிறப்போ வந்து நம்ம கண்டிப்பாக அண்டர் யூஸ் பண்ணணும். இதுதான் பேசிக் கான்செப்ட்டு. உங்களுக்கு கண்டிப்பாக இதுக்கப்புறம் மறக்காது. ஆல்ரெடி நீங்கள் கவனிக்கிறத பார்த்தா கண்டிப்பாக எனக்கே தெரியுது. கண்டிப்பாக உங்களால் இந்த கான்செப்டெலாம் ஈஸியாக புரிஞ்சிக்கினே இதுக்கப்புறம் பேச முடியும் அப்படின்னு. ஓகேங்களா, ஃபோர்த் ஒன். தண்ணீரானது வாஷ் பேஷனுக்கு அடியில் இருக்கிறது. இப்போ வாஷ் பேஷன் வந்து எதனா ரிப்பேர் ஆகிடுச்சின்னு வச்சிங்களேன், எதனா ஹோல்ஸ் வந்துச்சுன்னா அப்போ வந்து தண்ணி அது கீழே தேங்கி நிற்கும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து இந்த எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஓகேங்களா, இந்த சென்டென்ஸ் வந்து அண்டர் யூஸ் பண்ணலாம். இதுதான் கான்செப்ட்டு. பாருங்கள், த வாட்டர் இஸ் அண்டர் த வாஷ் பேஷன். ஓகேங்களா, த வாட்டர் இஸ் அண்டர் த வாஷ் பேஷன். அந்த வாட்டர் தான் அங்கே எது கீழே இருக்குது அப்படின்றத சொல்கிறதுக்காக தான் நான் இந்த கான்செப்ட் வச்சுருக்கேன். அண்டர் யூஸ் பண்ணுறோம். த வாட்டர் இஸ் அண்டர் த வாஷ் பேஷன். ஓகேங்களா, கான்செப்ட் புரியுதுங்களா? சிம்பிள் கான்செப்ட். ஓகேங்களா, கான்செப்ட் புரியுதுங்களா? இதுதான் கான்செப்ட்டு. மற்றபடி வேறு ஒன்றும் கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கெல்லாம் வேறு ஒன்றுமே இல்லை. த வாட்டர் இஸ் அண்டர் த வாஷ் பேஷன்.
ஓகேங்களா. சிம்பிள் கான்செப்ட்டு. ஓகேங்க. ஒரு பொருள் வந்து ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு கீழே இருக்குதுன்னு சொல்கிறதுல நம்ம வந்து இது யூஸ் பண்ணணும். ஓகேங்களா. மற்றபடி வேறு வந்து கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கெல்லாம் எதுவுமே இல்லை. ஒன் மோர் டைம் நான் ரிப்பீட் பண்ணுறேன். எதுக்கு நான் மல்டிபிள் டைம் நான் ரிப்பீட் பண்ணுறேன் அப்படின்னா, நான் எடுக்கிறப்பே அந்த கான்செப்ட் வந்து உங்கள் மனசில் பதிய வச்சுருவேன். ஓகேங்களா. நான் சொல்ல நீங்கள் காதில் கேட்டீங்களன்னா ஆட்டோமேட்டிக்காக அது உங்கள் மைண்டில் வந்து ஸ்டோர் ஆகிடும். இதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த கான்செப்டே உங்களுக்கு வந்து ஞாபகம் மறந்து போகாது. ஓகேங்களா. 5th ஒன் பார்க்கலாம். நான் பெட்டுக்கு கீழே ஒளிந்து கொண்டு இருப்பேன். ஃப்யூச்சரில் சொல்கிறேன். அதை வந்து நான் நீங்கள் எப்படி சென்டென்ஸ் இங்கிலீஷில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. கமெண்ட் பண்ணுறது கம்பல்சரி இம்பார்ட்டண்ட்டு. அப்போ தான் உங்களுக்கான அண்டர்ஸ்டாண்டிங் வந்து உங்களுக்கு வரும். ஓகேங்களா. ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம பேனாவை வந்து பிடிச்சி எந்த ஒரு டெஸ்ட்டும் எக்ஸாம் எழுத போகிறதில்ல. இதுக்கப்புறம் நம்ம மொபைலில் தான் மெசேஜ் பண்ண போகிறோம், சிஸ்டத்தில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். அப்போ நம்ம கண்டிப்பாக வந்து மெசேஜ் இல்லை கமெண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ப்ரிப்போஷன் பார்க்கலாம். பிலோன்னா கீழே. ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது வந்து அண்டர்னா கீழே தான் வரும். அது வந்து ஒரு பொருள் வந்து ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு கீழே இருக்கும்னு நம்ம சொல்லியிருக்கோம். பிலோ அப்படின்னா அதோட தமிழ் மீனிங் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு பொருளின் நிலை மற்றொன்றுடன் கம்பேர் செய்யும் பொழுது அதன் நிலைமை மற்றொன்றை விட குறைவாக இருக்கும். ஓகேங்களா. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து என்னை கம்பேர் பண்ணுறேன்னா, நான் வந்து அவனை விட கொஞ்சம் கீழே இருக்கேன் அப்படின்னு சொல்கிற இடத்துல தான் நம்ம வந்து இந்த பிலோ யூஸ் பண்ணணும். கான்செப்ட் புரியுதுங்களா. அந்த அண்டர்ன்றது வந்து ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு கீழே ஒரு பொருள் இருக்கும். பிலோ அப்படின்னா ஒன்றை வந்து மற்றொன்னோட கம்பேர் பண்ணுறப்ப ஒன்று வந்து அதோட தரம் வந்து கீழே இருக்கும். ஓகேங்களா. அதோட குவாலிட்டி வந்து கீழே இருக்கும். இதுதான் பிலோவோட தமிழ் மீனிங் கான்செப்ட். ஓகேங்களா. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே வந்து கன்ஃபியூஸ் பண்ணுற ப்ரொப்போசிஷன் தான். இதில் நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிட்டிங்களன்னா இதுக்கப்புறம் நீங்கள் எங்கே வேணுமோ அங்கே பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். பேசுகிறப்பவும் சரி, ரிட்டன்லேயும் சரி, எங்கே வேணுமாலும் நீங்கள் பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நம்ம வீடியோஸ் எல்லாமே அப்படி தான் இருக்கும். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, பரவாயில்லை, உனக்கு ஃபீவர் 90 டிகிரிக்கு கீழே தான் இருக்கிறது. ஓகேங்களா. ஓகே, இட்ஸ் ஓகே அப்படின்னா பரவாயில்ல. யுவர் ஃபீவர் இஸ் பிலோ 90 டிகிரி செல்சியஸ். ஓகேங்களா. தமிழ் உணராடி படிக்கிறேன் பாருங்கள். பரவாயில்ல, உன்னுடைய ஃபீவர் வந்து 90 டிகிரி கீழே தான் இருக்குது, அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஹாஸ்பிட்டலில். அதை தான் நான் சொல்லியிருக்கேன். அது ஒன்றுத்துக்கு கீழே இருக்குது, அதுதான். ஓகேங்களா. இட்ஸ் ஓகே, யுவர் ஃபீவர் இஸ் பிலோ 90 டிகிரி செல்சியஸ். இதுதான் கான்செப்ட்டு. ஓகேங்களா. ப்ரிப்போசிஷன் எல்லாமே இன்னும் ஆணு அட்டு எது வேணா இருக்கணும், வயல் எல்லாமே இருக்கட்டும். நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நவுனை தான் அதை வந்து டிஃபைன் பண்ணும், மற்றபடி வேறு எதுக்குமே இல்லை. ஓகே. எது கீழே இருக்குன்னா இங்கே 90 டிகிரி கீழே இருக்குது, அப்போ பிலோ 90 டிகிரி. நான் உனக்கு கீழே இருக்கேன் அப்படின்னா பிலோ யூ. ஓகேங்களா. உனக்கு கீழே இருக்குது, அந்த மாதிரி தான். மற்றபடி நம்ம சொல்லணுமே தவிர மற்றபடி இதில் வந்து கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கான வேறு மேட்ரே இல்லை இங்கே. ஓகேங்களா. 1 by 1 சொல்கிற பாருங்க. பரவாயில்லை, நான் உன்னுடைய ஃபீவர் வந்து 90 டிகிரி கீழே தான் இருக்கிறது. ஓகே. செகண்ட் ஒன் பார்த்தோம்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். என்னுடைய இங்கிலீஷ் நாலேஜ் அவனுக்கு கீழே தான் இருக்கிறது சொல்லுவோம் பார்த்தீங்களா. அங்கே வந்து நம்ம எப்படி பேசணும் அப்படின்னா, என்னுடைய இங்கிலீஷ் நாலேஜ் அவனுக்கு கீழே தான் இருக்கிறது. கம்பேரிசன் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அங்கே வந்து நம்ம இதை சொல்லணும். பிலோ மை இங்கிலீஷ் நாலேஜ் இஸ் பிலோ ஹிம், அவனுக்கு கீழே தான் இருக்கிறது அப்படின்னு சொல்கிற இடத்துல வந்து நம்ம இந்த ப்ரிப்போசிஷன் வந்து யூஸ் பண்ணணும். என்னுடைய இங்கிலீஷ் நாலேஜ், இங்கிலீஷ் ஸ்கில் அவனுக்கு கீழே தான் இருக்கிறது சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல யூஸ் பண்ணணும். மை இங்கிலீஷ் நாலேஜ் ஆர் இங்கிலீஷ் ஸ்கில் இஸ் இருக்கிறது பிலோ ஹிம், அவனுக்கு கீழே இருக்கிறது. ஓகேங்களா. கான்செப்ட் புரியுதுங்களா. 1 more டைம் நான் ரிப்பீட் பண்ணுறேன், அப்படியே மைண்டில் ஏற்றிங்க. என்னுடைய இங்கிலீஷ் நாலேஜ் அவனுக்கு கீழே தான் இருக்கிறது அப்படின்னு சொல்கிற இடத்துல யூஸ் பண்ணோம். மை இங்கிலீஷ் நாலேஜ் இஸ் பிலோ ஹிம். ஓகேங்களா. அவனுக்கு கீழே தான் இருக்கிறது. ஹிம் அப்படின்னா அதெல்லாம் ப்ரொனவுன்ஸ். ஓகேங்களா. ஆல்ரெடி நான் டீச் பண்ணியிருக்கேன். சரி, பார்க்கலன்னா நான் வீடியோ போய் ஒரு வாட்டி கோத்ரோ பண்ணுங்கள், உங்களுக்கு பெஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ 1 more டைம் நான் ரிப்பீட் பண்ணுறேன், 3rd டைம். என்னுடைய இங்கிலீஷ் நாலேஜ் அவனுக்கு கீழே தான் இருக்கிறது. மை இங்கிலீஷ் நாலேஜ் இஸ் பிலோ ஹிம். ஓகேங்களா. நான் எதுக்கு மல்டிபிள் டைம் பண்ணுறேன்னா உங்களுக்கு பெஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங்காக தான். 3rd ஒன் பார்க்கலாம். நான் எப்பொழுதும் உனக்கு கீழே தான் இருப்பேன். இப்போது நான் தம்பியாக இருக்கேன், நீங்கள் அண்ணங்களா இருக்கீங்கன்னு வச்சிங்களேன். உங்கள்கிட்ட நான் சொல்கிறப்ப எப்படி சொல்லணும்னா, நான் எப்பவுமே உனக்கு கீழே தான் இருப்பேன், உன்னை தாண்டி போக மாட்டேன், ஏன்னா யூ ஆர் எல்டர் தென் மீ அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. அந்த மாதிரி நான் எப்பொழுதும் உனக்கு கீழே தான் இருப்பேன் அப்படின்னா ஃப்யூச்சரில் சொல்கிறோம். ஐ வில் ஆல்வேஸ் பி பிலோ யூ. ஓகேங்களா. நான் இருப்பேன், ஓகேங்களா, உனக்கு கீழே தான் இருப்பேன் அப்படின்ற இடத்துல வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் பிலோ. ஓகேங்களா. ஐ வில் ஆல்வேஸ் பி, ஆல்வேஸ்னால் எப்பொழுதும். ஓகேங்களா. ஐ வில் ஆல்வேஸ் பி பிலோ யூ. ஓகே.
தேடும் ரொம்ப ஈஸி. இது உங்களுக்கு நம்ம வந்து டே பை டேயில் யூஸ் பண்ணுறதுனால இந்த கான்செப்ட் நான் வச்சுருக்கேன். இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுன்னா பிலோ பற்றின ஒரு கான்செப்ட் வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் மறக்கவே மறக்காது. கம்பாரிசன் நான் உன்னோட கீழே தான் இருக்கேன், அது என்னோட கீழே தான் இருக்குது, அது அதை விட கீழே தான் இருக்குது அப்படின்ற இடத்துல நம்ம வந்து பிலோ யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? இது வரைக்கும் நம்ம வந்து நிறையா பார்த்துருக்கோம். அபோவ், ஓவர், அண்டர், இது பிலோ 4 பார்த்துருக்கோம். இது எல்லாமே கன்ஃபியூஸ் பண்ணுறது தான். சரி, 4th ஒன் பார்க்கலாம். அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். என் வீட்டில் இந்த புக்கு வந்து டிவி கீழே இருக்கிறது. இப்போ ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லும் பார்த்தீங்களா, அங்கே வீட்டுக்கு அந்த புக்கு வந்து டிவி கீழே இருக்குது அப்படின்னு சொல்லும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல நம்ம வந்து இந்த ப்ரிப்போசிஷன் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். அதோட இங்கிலீஷ் மீனிங் எப்படி வரும்னா, திஸ் புக் இஸ் பிலோ த டிவி இன் மை ஹவுஸ். ஓகேங்களா? த புக் இருக்கிறது பிலோ த டிவி கீழே இருக்கிறது என் வீட்டில் அப்படி சொல்லும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இடத்துல நம்ம வந்து இதை யூஸ் பண்ணணும். ஒன் மோர் டைம் நான் ரிப்பீட் பண்ணுறேன். என் வீட்டில் இந்த புக் டிவி கீழே இருக்கிறது. நீ போய் பாரு, அந்த புக்கு டிவி கீழே இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுறோம். கீழே அப்படின்னா இங்கே அண்டரெல்லாம் யூஸ் பண்ணல, ஏன்னா நம்ம ஒழிச்சு எதுவும் வைக்கல. ஓகேங்களா? டிவி கீழே இருக்குது அப்படின்னு சொல்கிறதுல நம்ம இது யூஸ் பண்ணுறோம். த புக் இஸ் பிலோ த டிவி இன் மை ஹவுஸ். ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் கான்செப்ட் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருந்தேன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா அவங்க சப்போர்ட்டிவ் எனக்கு தேவை. ஏன்னா எனக்கு வந்து போர்டில் எடுக்கணும் ரொம்ப ஆசை தான். ஆனால் என்கிட்ட வந்து அந்தளவுக்கு ஃபெசிலிட்டி இல்லை. நான் ட்ரை பண்ணுறேன். அப்கமிங் வீடியோஸ் வந்து நான் வந்து போர்டில் எடுத்து உங்களுக்கு லெசன் வந்து ப்ரொவைட் பண்ணணும் ரொம்ப ஆசையாக இருக்குது. ஆனால் என்கிட்டயும் வந்து இப்போதைக்கு அந்தளவுக்கு வசதி இல்லை. அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. ஓகேங்களா? 5th ஒன் பார்க்கலாம். அந்த ஃபோட்டோவுக்கு கீழே பாரு. ஓகேவா? அந்த ஃபோட்டோவுக்கு கீழே பாரு, அந்த ஃபோட்டோவுக்கு கீழே பாரு அப்படின்னு சொல்கிற இடத்துல வந்து நம்ம எப்படி இந்த ப்ரிப்போசிஷன் வச்சு பேசுகிறது அப்படின்றத வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? கமெண்ட் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு அப்போ தான் வந்து மைண்டில் ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா? இது வரைக்கும் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஒன் மோர் டைம் நான் சொல்கிறதுக்கு ஆசைப்பட்றேன். இதுதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோ அல்லது அப்கமிங் டேஸில் வந்து நான் லெசன் வந்து உங்களுக்கு போர்டில் எடுக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? என்னோடய வியூவர்ஸுக்கு என்னோடய சப்ஸ்கிரைபர் இருக்கும். அதுதான் என்னோடய ஒரு ட்ராபேக்காக இருக்குது. ஏன்னா என்னோடய நாலேஜ் வந்து என்னோடய வியூவர்ஸுக்கு சென்ட் பண்ணி அவங்கள வந்து பேச வைக்கணும். அதுதான் என்னோடய மோட்டிவ். நான் ஈஸியாக என்னோடய வியூவர்ஸையும் என்னோடய சப்ஸ்கிரைபரும் நான் பேச வச்சுருவேன். ஓகேங்களா? அந்தளவுக்கு டேலண்ட் இருக்குது. எனக்கு தேவையானது உங்களோட கன்சிஸ்டன்சி மட்டும்தான். டே பை டே வந்து நீங்கள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், என் வீடியோவை பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கானா ஒருத்தருக்கு இந்த கான்செப்ட் புரியாமல் இருக்கும், அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? இது ரொம்ப கம்பல்சரி. ஏன்னா இது வரைக்கும் வந்து நிறைய இந்த கான்செப்ட் வந்து நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கலாம், படிச்சிருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு விளக்கம் வந்து உங்களுக்கு இது வரைக்கும் கேள்விப்படாமல் இருந்திருக்கலாம். இதனால் வந்து இதுக்கப்புறம் உங்களுக்கால கண்டிப்பாக இந்த கான்செப்ட் மறக்கவே மறக்காது. ஓகேங்களா? இந்த கான்செப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.